Hey guys, welcome to my channel. இந்த டைகாட்சு மிரா கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்குது. இது பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம். இது எத்தனாம் ஆண்டு வந்தது, இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இதில் ஆட்டோமேட்டிக்காக மனுவலாக கியர், அப்புறம் எத்தனை சிசியில் இன்ஜின் சிசி, என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம். ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி நான் இந்த வாகனங்கள் இறக்குமதி பற்றி வீடியோ போட்டிருக்கேன். 2ஆம் மாதம், அதாவது February மாதத்துலேருந்து வாகனங்கள் இறக்குமதி தயாராக இருக்குது. அது யாரெல்லாம் வாங்கலாம், என்னென்ன நிபந்தனைகள்லாம் இருக்கிறது, வாங்குறதுக்கு என்னென்ன நிபந்தனை கண்டிஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காட்டி நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள், இதை பற்றிய ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஓகே, இந்த கார் பார்த்திங்க சொன்னால் ஜப்பான் மாடல். கரெக்டான இதோட பேர் பார்த்திங்க சொன்னால் டைகாட்சு மிரா. கரெக்டாக சொல்லிட்டு தெரியலை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 1997ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு, அந்த ஆண்டு 1997ஆம் ஆண்டே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டுட்டு. இது ஒரு பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம். அதோட இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெனூன் மைலேஜ் எவ்வளோ ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,91,000 கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது. ப்ளூ கலரில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது. இதோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் 847 தான் இதோட இன்ஜின் சிசி. இது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக அண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு மேனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம். மேட் இன் ஜப்பான் என்று சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இந்த காரில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல போல் இது ஒரிஜினல் பெயிண்டோடைய இப்போ விற்பனைக்காக நிற்கிது, எந்த விதமான பெயிண்ட்டும் அடிப்படையில். அப்புறம் 100% ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்கிறாங்க. அதோட அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது. டோர், சன்வைசர் மற்றும் ஹெட் ரெஸ்ட் வசதிகள் இருக்குது. ஏசி நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணும். ஃபோக் லேம்ப்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு கிளியராக ஒர்க் பண்ணும். அதோட ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். அப்புறம் நல்ல கண்டிஷனில், குட் கண்டிஷனில் இப்போ வரையும் விற்பனைக்காக நிற்கிறது. ஒரிஜினல் கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த மிரா காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 24,75,000 24,75,000 இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை. உண்மையாகவே ஜெனூன் பையர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து காரை பார்த்து அதில் குறைகள் இருந்துன்னு சொன்னால் அதற்கு நீங்கள் சுட்டி காட்டி கட்டாயம் இந்த 24,75,000 உங்களுக்கு குறைச்சி தருவாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான கார் பார்த்து கொண்டுக்கிறீங்க, இந்த ப்ரைஸுக்கு தான் பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒருக்கா இந்த காரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டில் அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இதை பற்றி இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னதை விட அதிகமாக அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த அவங்கள்ட்ட விற்பனைக்காக நிற்கிது. ஓகே, கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ரைஸ் கூடன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ ப்ரைஸ் பரவாயில்லன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இலங்கையில் இருக்க வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்கன்னு சொன்னால், அல்ல இந்த கார் தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே இந்த வீடியோக்கு ஒருக்கா லைக் பண்ணி என்னோடய சேனலையும் ஒருக்கா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.